இப்ப குரு என்ன பண்ணுவார், பட்டே கிளப்புறாப்புல யோகத்தை கொடுப்பார். 10ல குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம். ஏன் எல்லாம் சொன்னாங்க 10ல குரு வந்தா பழைய பதவியெல்லாம் காலி ஆயிரும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பலன்னு சொல்ல முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு. குரு கார்த்திகை செல்ல 2ஆம் பாதத்துல பாருங்க, சூப்பரான டைம் யோகத்தை கொடுத்துருவாரு. உங்களுடைய அதிபதி சாரத்துல போறாரு. ஏன் இங்க காலி பண்றாரு? பட்டம் பதவி தேடி வரும். இப்ப தொழில் பண்ற என்ன வரும், அவ்வளவுதான். தொழில் பண்றவங்க இப்ப தொழில் பண்ணலாமா, காசு பணத்தை போடலாமா அப்படிங்கிற எண்ணம் மைண்ட் செட்ல ஓடிடும். யாருடைய வீட்டுல இருக்காரு? சுக்கிர பகவான் வீட்டுல உட்காந்துருக்காரா? உங்களுக்கு சுக்கிரன் பாருங்க 3க்கும் 10க்குமா. அப்ப என்ன பண்ணுவார்? முயற்சி வெற்றி ஸ்தலத்து அதிபதி சாரத்துல நிக்கிறாரா? நீ வீட்டுல நிக்கிறாரா? அடுத்து குருடைய பார்வை பாருங்க, உங்களுக்கு 2 + 6 10 தான். எல்லாமே தொழில் தான். என்னுடைய முதல் பாயிண்டே தொழில் தான். சிம்ம ராசிக்காரன் சொந்த காலில் நிக்கக்கூடிய தகுதி கெப்பாசிட்டி வருது, அதை எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதக தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். இந்த குருவானவர் எங்கே இருக்கு பயிற்சியாகி எந்தெந்த பார்வைகள் பார்க்கிறாரு, பார்வைகள் பார்க்கறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன். சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்ப குரு பகவான் வந்து, சனி பகவான், எல்லா கிரகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ர சூழ்நிலையையும் அப்படி அடையுது. அப்ப வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த சிம்ம ராசியில மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திரங்களுமே வெவ்வேறு குணங்களை கண்டிப்பா இருக்கும். இந்த மக நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவும் குருவும் இணைவுகள், பார்வைகள் இந்த மாதிரிலாம் வரும் பொழுது ஒரு கோயிலே கட்டலாம், கோயில் முகூர்த்தம் பண்ணலாம், வீடு முகூர்த்தம் பண்ணலாம், வீடே முகூர்த்தம் பண்ணாலும் அது ஒரு கோயிலா அமையும். அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிரியாக பாவித்தவர்கள், ஆமா, உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது குருவால ஏற்படுது. ஆமா, நட்பு பாராட்டக்கூடிய தன்மைங்கிறது குருவால ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் அப்படிங்கிறது இந்த சிம்மராசினியர்களுக்கு நடக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. உடல் உபாதைகள், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமா இருக்குது. அரசியல்ல இருப்பவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா சிம்மராசினியர்களை பொறுத்தவரை அரசியல்ல நிறைய பேர் இருப்பாங்க. பதவிகள்ல பொறுப்புகளுக்கு போட்டி போடக்கூடியவர்களாக அவங்க இருக்காங்க. மக்கள் தொடர்புகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் அவர்களுக்கான அரசியல் ஆதாயம், அரசியல் உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்துல அரசியல் சார்ந்த அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாக வெளிப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. மாபெரும் சபையிலே நீங்க நடந்தால் உங்களுக்கு மாலைகள், மரியாதைகள் உங்களுக்கு கிடைக்கும். பயமே இருக்கக்கூடாது. கணவனுக்கு மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். இந்த காலகட்டத்துல முக்கியமா செய்ய வேண்டியது சிம்மராசி என்பவர்கள் இது மட்டும்தான். நீங்க இதை செஞ்சுட்டாலே போதும், உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. அதே போல இல்லற வாழ்க்கை உங்களுக்கு சுகமாக அமையும். இந்த இல்லற வாழ்க்கையை பத்தி இந்த எதிர்கால சிந்தனை, இந்த தேவையில்லாத சிந்தனை, இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி தேவையில்லாத நினைப்பீங்க. வீட்டுக்காரரை பத்தி தேவையில்லாம சந்தேகப்படுறது, அதே போல கணவனும் மனைவியை பத்தி தேவையில்லாம சந்தேகப்படுறது. இந்த சிம்மராசி என்பவர்கள் இழி சொல்லு பழி சொல்லு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த மக நட்சத்திரம் சிம்மராசி, அதே போல இந்த பூர்வ நட்சத்திரம் சிம்மராசி, உத்தர நட்சத்திரம் சிம்மராசி, இவங்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து இந்த இழிச்சொல் பழிச்சொல்லுக்கு எப்பயுமே ஆளாவாங்க. அவங்க யார்கிட்டையும் இது பேசுறது, அவங்களோட நடை உடை பாவனை இதை பார்த்தே அவங்கள என்னடா மனைவி இந்த அவர்கிட்ட பேசுறாங்களே, எதுவும் அப்படியா இப்படியா இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. உங்களுடைய மனைவி உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தையும் மதிப்பையும் காப்பாற்றுவார் என்று எப்பொழுதுமே நீங்க மனதுக்குள்ள நினைச்சுக்கணும். உங்க மனைவி ரொம்ப நல்லவங்க, அதே போல உங்க கணவர் நல்லவங்க நீங்க மனசுக்குள்ள உள்வாங்கிக்கணும். சில விஷயங்களை வார்த்தைன்னா, இந்த வருடம் உங்களுக்கு குரு யாருன்னா மனைவிக்கு கணவன் தான் குரு, கணவனுக்கு மனைவி தான் குரு. மனைவி சொல்லே மந்திரம், மற்றவர்கள் சொல்லலாம் தந்திரம் என்று நீங்க விலை செல்ல வேண்டும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துவார். உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது, மருத்துவ செலவு இருக்காது. நிறைய பேருக்கு இந்த செலவை கம்மி பண்ணி கொடுத்துருவார். தந்தை சொத்து, தாயுடைய சொத்துக்கள் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை உண்டு. ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை சூப்பரா பெருக்கி கொடுப்பாரு. 10ல குரு அவருடைய பார்வை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. அதை விட பாருங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு வீடோ வண்டியோ வாகனமோ பூமியில் நல்ல யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதகம் கேட்கறோம், இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க, 100% யோகம் கிடைச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இப்ப எல்லாமே உங்களுக்கு வருமான இன்கம் மட்டும்தான் அந்த குரு பயிற்சி, அவ்வளவுதான். அதாவது இந்த சிம்ம ராசிக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும், வட்டி தொழில், கமிஷன் தொழில், பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவார். பெண்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் வருது. நீசம் பெறுது அப்படின்னா 0% மதிப்பு. ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% மதிப்பு. ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரும். ஒரு உச்சம் பெற்ற கிரகம் 200 மடங்கு பலனை தருது, அதுக்கான தசாபுத்திகள் நடக்குது, இல்ல கோச்சாரங்கள் செட் ஆகுது அப்படின்னா அவன் வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள செல்வந்தரனா ஆகியே தீரலாம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அப்படியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஒரு சிலருக்கு திடீர்னு யதார்த்தமா லாட்டரி சீட்லாம் அடிக்குது, கேள்விப்பட்டிருக்கோமா? அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் எங்க இருந்து வருது, எப்படி வருது? அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து தான். வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு கடைசி காலத்துல லாட்டரி சீட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில அடிச்சு கொடுக்கும். ஏன் அதை முதல்ல கிடைச்சிருக்கலாம்ல? அவன் வாழ்க்கை சிறப்பா தானே இருக்கும். அந்தந்த நேரம் காலகட்டம் அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த கிரகங்களுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா நடைமுறையுமே நடக்குங்கிறதுக்காக இதை சொல்றேன். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாம சிந்திச்சு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏற்படும். இயல்பாகவே பாத்தீங்கன்னாக்க சுய சிந்தனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சுய பரிசோதனை செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்க போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நிறைய நடக்க போகுது. புது குடும்பம் அமையாதவர்களுக்கு அமைய போகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இந்த குரு பயிற்சி இருக்குது அப்படின்னே சொல்லணும். உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள், தலைமைத்துவத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, தலைமை பதவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த தலைமை பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், அதற்காக உங்களோட முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் 1 மடங்கு போட்டிங்கன்னாக்கா அங்கே 2 மடங்கு விளைவை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உத்திரம் நட்சத்திரத்துக்கு அமையுது. ராசிக்கு தனஸ்தானம் என்றால் அது கன்னியில புதனுடைய வீட்டில் கேது இருக்காரு. படிப்புல சில தடைகள் இருக்கும். பிள்ளைகள்கிட்ட படிப்பு விஷயத்துல ரொம்ப கோட்டை விடுவாங்க. அதனால நீங்க எரிச்சப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட நல்ல அனுகூலமான முறையில நடந்துக்கிறணும். பிள்ளைகளுடைய சௌக்கியத்துல இருக்கும். பிள்ளைகளை அடிச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு பிள்ளைகளை அடிச்சா பிள்ளை தாங்காது. அதனால கேது பகவான் ஞானகாரகன். தந்தை என்றாலே அது கேது பகவான் தான். எல்லாத்தையுமே கவனமா எடுத்துக்கிறோம். மக நட்சத்திரக்காரர்கள் ஆலய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நீங்க சமயபுரம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் எடுத்துக்கிட்டாலும் சரி. அதே போல புன்னைநல்லூர் மாரியம்மன், தஞ்சை மாரியம்மன், தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன், இவங்களெல்லாம் வழிபாடு செஞ்சுக்கங்க, ரொம்ப நல்லது. அயல்நாட்டில் இருந்தாலும் நீங்க வழிபட்டுட்டு போங்க, சிறப்பான பலனை கொடுக்க போகிறார். அதே போல பூர நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். ஏன்னா 10ஆம் பார்வையை பார்க்கறதுனால இந்த தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த லாபம் சுக்கிரனுடைய பார்வைப்படுவதனால் உங்களுக்கு அதிகமாக சுற்றுலா செல்வீர்கள். சில கலைநயமிக்க பொருட்களை வாங்கி வைப்பீங்க. ஆடம்பர பொருள், வீட்டில் சோபா, கட்டில், இந்த கண்ணாடி, ஷோகேஸ் இதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு நேரம்லாம் வரும். வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வாங்கி போட்டுக்கிட்டா தான். கடனை வாங்கிட்டா வாங்கி போடக்கூடாது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல தொழிலை கொடுக்க போகிறார். தொழில் மூலமா வருமானத்தை கொடுக்க போகிறார். எல்லாமே சிறப்பாக இருக்க போகிறது.